திருவாரூரில் பாஜக பிரமுகர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் பாஜக மாவட்ட தலைவர் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. குடவாசல் காவனூர் பகுதியைச் சேர்ந்த மதுசூதனன் பாஜகவில் விவசாய பிரிவு மாவட்ட தலைவராக பதவி வகித்தவர். இவர் ஓகி என்ற இடத்தில் அடகு கடை நடத்தி வந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். படுகாயமடைந்த மதுசூதனன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மதுசூதனனின் மனைவி ஹரிணி காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்திருந்தார். அதில் தனது கணவர் திருவாரூர் மாவட்ட பாஜகவில் நடைபெறும் குளறுபடிகள் குறித்து தனது சமூக வலைதள பக்கங்களில் கருத்து பதிவிட்டு வந்ததாகவும், குறிப்பாக மாவட்ட தலைவர் பாஸ்கருக்கு எதிரான கருத்துக்களையும் அவர் பதிவு செய்துள்ளதாகவும், எனவே பாஸ்கர் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் செந்திலரசன் ஆகியோர் தூண்டுதலின் பேரிலேயே கூலிப்படையினர் தனது கணவரை கொலை செய்ய முயற்சித்ததாக தெரிவித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் பாஸ்கர், செந்திலரசன் மற்றும் அடையாளம் தெரியாத 4 நபர்கள் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாஜக பிரமுகர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் பாஜக பொறுப்பாளர்கள் மீதே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 5 மாதத்தில் மட்டும் பட்டாசு விபத்தில் 28 பேர் உயிரிழந்ததாகவும், விதியை மீறும் ஆலைகளை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் துறைமுகம் கடல் பகுதியில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று மிதந்து கொண்டிருந்தது. இதுகுறித்து மீனவர்கள் மீமிசல் கடற்கரை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல் உதவி ஆய்வாளர் ராமராஜன் மற்றும் மீனவர்கள் கடலில் மிதந்த சடலத்தை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். தொடர்ந்து மீன்பிடிக்க சென்றபோது தவறி விழுந்து இறந்தாரா, இல்லை யாரேனும் கொலை செய்து வீசி சென்றனரா என காவல்துறையினர் பல கோணத்தில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோட்டைப்பட்டினம் அருகே கடலில் சடலம் மிதந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயங்கொண்டம் அருகே சிறுமியை பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கப்பட்டு தலைமறைவாக இருந்த கூலி தொழிலாளியை போலீசார் போக்சோவில் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள ஆமணக்கந்தோண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன். இவரது பங்காளி உறவு முறையான ஒருவரின் 15 வயது மகளை கடந்த 1 வருடமாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அந்த சிறுமியிடம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதில் சிறுமி கர்ப்பமடைந்ததாக தெரிகிறது. இதையறிந்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் மணிகண்டனிடம் கேட்டபோது அவர் தலைமறைவாகியுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாய் ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் பல்வேறு இடங்களில் போலீசார் தேடி விசாரித்து வந்த நிலையில் தலைமறைவாக இருந்த மணிகண்டனை 2 மாதத்திற்கு பிறகு நேற்று அனைத்து மகளிர் போலீஸ் நிலைய போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் லட்சுமி பிரியா போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து மணிகண்டனை கைது செய்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சென்னை அடுத்த மதுரவயல் ஆலப்பாக்கம் பிரதான சாலையில் பெருமாள் என்பவர் டீ கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த டீ கடையில் எதிர்பாராத விதமாக கேஸ் சிலிண்டரிலிருந்து ஏற்பட்ட கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. கடை முழுவதும் தீயில் எரிந்து கரும்புகைகள் அதிக அளவு வெளியேறி வந்ததால் பொதுமக்களுக்கு கண்ணெரிச்சல், மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு கேஸ் சிலிண்டரில் தண்ணீரை பீச்சி அடித்து செயல்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.